நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், எடுத்த மனித பிற பெய்தியதே முழுமை என்ற குருபிரான் அருட்தந்தை அவர்களது வரிகளை அடிக்கடி நமக்கெல்லாம் நினைவூட்டி நம்மையெல்லாம் அறிவில் முழுமை பெற தூண்டி வழிநடத்தி கொண்டிருக்கும் சேலம் மண்டல தலைவரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் விரிவாக்க இயக்குனரும் முதுநிலை பேராசிரியருமான உழவன் மா தங்கவேலு அண்ணா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் முதல் வணக்கம். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி என்ற கவியரசர் கண்ணதாசனின் வரிகளுக்கு இணங்க நமது மண்டல தலைவர் புகழுக்கும் பெருமைக்கும் காரணமாக விளங்கும் அவரது வாழ்க்கை துணைவி காளியம்மாள் அவர்களுக்கும் இன்று திருமண நாள் என்பதால் நம் அனைவரின் சார்பில் நமது மண்டல தலைவரும் அவர்தம் அன்பு துணைவியாரும் எல்லா வளங்களும் பெற்று நிறைவாக வாழ இறையருளியும் குருவருளியும் பிரார்த்திப்போம். வாழ்க வளமுடன். சேலம் மண்டலம் நடத்தும் தினசரி சிந்தனை விருந்தில் நாளும் நாளும் கலந்து கொண்டு அறிவாட்சி தரத்தில் உயர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து வாழத் தெரியாதவர்களுக்கும் நல்வழி காட்டிக் கொண்டிருக்கும் அறிஞர் பெருமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும். ஆதி என்ற பிரம்மமது கடல் போல் ஒன்று, அதில் எழுந்த ஜீவன் எல்லாம் அலை போல் ஆகும், பேதமுடன் அலைகள் அவை விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு என்பது நமது குருபிரான் அருட்தந்தை அவர்களது வரிகள். ஆக நாம் அனைவரும் புறப்பட்ட இடம் பிரம்மம். இந்த பிரம்மத்தின் பயணத்தில் இறுதியாக பூத்த மலர்தான் மனிதன். ஆக நாம் போய் சேர வேண்டிய இடமும் அதே பிரம்மமாகத்தான் இருக்கிறது. இந்த பிரம்மத்தின் பயணம் குறித்து பேச வருபவர் மருத்துவத்துறையை சேர்ந்த பேராசிரியர். இதில் ஒரு வியப்பு பாருங்க, கடவுளுக்கு சமமாக மனிதகுலம் மதிக்கிற ஒரே துறை மருத்துவத்துறை. ஆக பிரம்மத்தின் பயணத்தை பற்றி பேச வருபவரும் மருத்துவத்துறையை சேர்ந்த ஒருவர் என்பது மிக மிக பொருத்தமான ஒன்றல்லவா? அந்த வகையில் சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் திறன் மிக்க, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என வாழ்ந்து வரும் பேராசிரியர் இலங்கையில் இருந்து விக்னேஸ்வரி ரகுபாலா அம்மா அவர்களை பிரம்மத்தின் பயணம் என்றதொரு தலைப்பில் நம் அனைவரின் அறிவை தூண்ட வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வேதாத்திரியம், வளர்க குரு புகழ். குருவின் தரிசனம் நம் ஆன்மாவில் மொழிபெயர்க்கப்படுவதை உயிர்ப்புடன் உணர்ந்து அதிக தொண்டினை ஆற்றிக் கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்க விரிவாக்க இயக்குனரும் சேல மண்டல தலைவரும், எங்கு தான் இருந்தாலும் எம்மையெல்லாம் உற்சாகமாக செயல்பட தூண்டிக் கொண்டிருப்பவரும், இன்று இனிய திருமண நாளை கொண்டாடி கொண்டிருப்பவருமாகிய எமது முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேல் ஐயா அவர்களுக்கும், சேலம் மண்டல செயலாளர் சண்முகம் ஐயா அவர்களுக்கும், அனைத்து அறங்காவலர் பெருமக்களுக்கும், என்னை இன்று அறிமுகப்படுத்திய அருட்செல்வி அம்மா அவர்களுக்கும், நாம் எல்லாம் சிறப்புடன் செயல்பட எமக்கு நித்தமும் வழிகாட்டிக் கொண்டிருக்கும் எமது இலங்கை மனவளக்கலை மன்ற தலைவர் பேராசிரியர் மதுரவீரன் ஐயா அவர்களுக்கும், இணைப்பிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிந்தனையாளர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்புசால் வணக்கம்.
எங்கும் சூக்குமமாய் நிறைந்துள்ள குருபிரான் ஆசிகளை வேண்டிக் கொண்டு செல்கின்றேன் என் தலைப்பினுள். என் தலைப்பு பிரமத்தின் பயணம். மனமவன் இறந்த போது மறையவன் பிறந்து வந்தான். மனமவன் இறந்த போது மறையவன் பிறந்து வந்தான். தானவன் மறைந்த போது அவன் தானாய் விரைந்து நின்றான். பிரமத்தின் பயணம் கூடவே எமது பயணமும் கூட. வாருங்கள் நண்பர்களே, நாம் ஒரு பயணம் சென்று வருவோம். பிரமம் என்றால் என்ன? பயணம் என்றால் என்ன? இந்த பிரமத்தை நாம் பிரித்தோமானால் பிற சக அம் என்று நாம் வகைப்படுத்தலாம். இந்த பிற என்றால் பெருக்குதல், அதாவது ஒன்று பலவாக மாறிக்கொண்டிருப்பது, பலவாகுதல் என்று பொருள்படும். ஆம் என்றால் ஆம் என்ற உடனேயே எமக்கு பாரதியினுடைய வெள்ளம் தான் நினைவுக்கு வருகிறது. உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பர் வேதியரே என்றார் பாரதி. வெள்ளம், வெள் சக அம். வெள் என்றால் தூய்மையானது, அம் என்றால் இறைநிலையும் அதன் அலையுமாகிய காந்தம் என்கின்றார் என் குருபிரான். ஆகவே இந்த பிரமம் என்பது ஒன்றே பலவாறாக பெருகுகின்ற இறைநிலைதான் இந்த பிரமம். அடுத்து வருவோம். நாங்கள் பயணம் போகின்றோம் என்றால் இந்த பயணம் என்றால் என்ன? பயணம் என்றால் எனக்கு தெரியும், நாம் ஒரு இடத்தில் இருந்து புறப்பட்டால் மீண்டும் அந்த இடத்திற்கு நாம் திரும்பி வர வேண்டும். நமது வீட்டில் இருந்து நாம் ஒரு டூர் போகின்றோம், லண்டனுக்கு போகின்றோம் என்றால் லண்டனில் நாம் தொடர்ந்து இருக்க முடியாது. லண்டனுக்கு போவோம், எமது போன அலுவல்களை எல்லாத்தையும் முடிப்போம். முடித்ததன் பிற்பாடு நாம் திருப்பியும் எமது வீட்டுக்கு வர வேண்டும். அதுதான் பயணம். இப்ப பிரமம் என்றால் என்ன, பயணம் என்றால் என்ன, இரண்டினையும் இனி சேர்த்து பார்ப்போம். இந்த இயற்கையை நாம் எடுத்து நோக்கினால் மனிதனையும் தன்னுள் அடக்கிய எல்லா எல்லையற்ற ஆற்றல்களையும் கொண்டதுதான் இந்த இயற்கை. ஆதி மனிதன் இந்த இயற்கையோடு இயற்கையாகத்தான் வாழ்ந்து வந்தான். அவன் சிந்திக்க தொடங்கிய போது இந்த பஞ்ச பூதங்களை எல்லாம் அவன் தெய்வமாக வழிபடத் தொடங்கினான். அதன் பின் அவன் செய்த ஆராய்ச்சிகளினுடைய பயனாக சுத்த வெளியை தெய்வம் என்றும் முழுமுதற் பொருள் என்றும் கண்டு கொண்டான். அந்த நிரந்தரமான பொருளை ஆதிசங்கரர் பிரமம் என்றும், இயேசுநாதர் பரமபிதா என்றும், நபிகள் அல்லாஹ் என்றும், மகாத்மா காந்தியடிகள் சத்தியம் என்றும், வள்ளலார் அருட்பெரும் ஜோதி என்றும் கூறியது இந்த எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கும் மூலம் என்ற உண்மையைத்தான். இந்த சுத்த வெளியே தெய்வம் என்று சொன்ன குதம்பை சித்தர் வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி என்றார். இந்த சுத்தவெளியானது எதையும் தடுக்காது தட்டாது இருக்கின்ற மோனவெளி என்று கூறிய தாயுமானவர் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிராய் தழைத்தது எது? மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது என்கின்றார். இந்த தெய்வீக வெள்ளம் எது என்பதை உணர்ந்த பாரதியாரோ வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளாய் கொட்டும் முகிலாய் அணுக்கள் கூடி பிரிப்பதுவாய் என்று கூறினார். பட்டினத்தார் அண்ட பிண்டமெல்லாம் அணுவுக்குள் அணுவாய் நீ கொண்ட வடிவின் குறிப்பறியேன் பூரணமே என்றார். இவ்வாறு இந்த பிரமம் தான் தெய்வம், சுத்த வழியே பிரபஞ்சத்துக்கு மூலம் என்று உணர்ந்து கூறிய பல மகான்கள் இருந்த போதிலும் அவற்றில் சிலரது கருத்துக்களை நான் உங்களுடன் கலந்து கொண்டேன். இந்த பிரமம் என்ற இறைநிலை எடுத்துக்கொண்டோமானால் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. இறைந்தும் நிறைந்தும் அது இருப்பதனால் அதை இறைநிலை என்று நாம் கூறுகின்றோம். இதைத்தான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று எல்லாம் முன்னோர்கள் கூறினார்கள். எல்லாம் வல்லது, எதையும் செய்கின்ற ஆற்றல் மிக்கது, அழிவற்றது, எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்க கூடியது,
முழுமையானது, அன்பும் கருணையுமானது என்றெல்லாம் கூறியிருக்கின்றார்கள். பிரமம் என்பது உண்மையில் ஒரு ரகசியம். பிரமம் என்பது ஒரு ரகசியம், அது பரம ரகசியம். அதை விளக்க மொழிவளம் இல்லை. அப்ப மொழிவளம் இல்லாத காரணத்தினால் அதை உணர்ந்த இந்த ஞானிகள் பெரியவர்கள் எல்லாம் ஒரு வழியாக விளங்கிக் கொள்ளட்டும் என்று அவர்கள் விட்டுவிட்டார்கள். அதனால் அதை எழுதாத புத்தகத்தின் எழுத்து என்று கூறுகின்றார் திருமூலர். எழுதாத புத்தகத்தின் எழுத்து. எழுத்துக்களில் நான் அகரமாக இருக்கிறேன் என்று கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை விளக்கி யாரும் அறியார் அகரம் அவனென்று என்று கூறுகின்றது திருமந்திரம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிறது திருக்குறள். இந்த கடவுளை விளக்க வந்த வேதத்தை எடுத்து பார்த்தால் அந்த வேதமோ இதுவரை கடவுள் எது என்ற விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்கவில்லை. குழப்பிவிட்டு போனது வேதம். மக்களை இன்னும் குழப்பிவிட்டு போன ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப இந்த ரகசியத்தை, இந்த பரம ரகசியத்தை, இந்த பிரம்ம ரகசியத்தை பிரம்ம சூத்திரமாக முதலில் விளக்கி ஒரு மூல நூலை எமக்கு தந்தவர் யார் என்று பார்த்தால் வேதவியாசர். அப்ப இது வேத உபநிடதங்களினுடைய கருத்துக்களை எல்லாம் என்ன செய்திருக்குது, தர்க்க ரீதியில வாதிட்டு அதை சுருக்கமாக ஒரு செய்யுள் வடிவத்துலதான் தந்திருக்குது. அப்ப செய்யுள் வடிவத்துல தந்திருக்கிறதால அந்த பிரம்மசூத்திரத்துல விளக்குறதுக்கு உரைகள் தேவைப்பட்டுட்டது. அப்ப அந்த வகையில எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆதிசங்கரர் எழுதிய சங்கர பாஷ்யம் என்ற உரை அதுல முக்கியமா இருக்குது. எங்களோட குருவின் கொள்கைகளோட ஒத்து போகக்கூடியதா இருக்கு. அப்ப அத்வைதம் என்ற சொல்ல பிரிக்கிறார். ஆ பிளஸ் துவைதம் என்று பிரிச்சு பொருள் வந்தால் ஆ என்றால் இல்லை, துவைதம் என்றால் இரண்டு. அப்ப இரண்டு அல்ல, ஒன்றே என்றதுதான் அதனுடைய கருத்து. அப்ப இந்த கொள்கை, இந்த பிரமம் என்ற ஒரு பொருள்தான் உண்மை, அதுதான் நிலையானது, ஜீவன்களும் பிரமம் தான் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த அத்வைத கொள்கை தான் குருபுரானது கொள்கையும். அப்ப இறைவழி என்று கூறப்பட்ட இந்த சமஸ்கிருதத்துல ஆரம்பத்தில் இருந்தது முழுக்க சமஸ்கிருதம். அப்ப இந்த சமஸ்கிருதத்தை தான் இறைமொழி என்று கூறிக்கொண்டு வந்தார்கள். அப்ப இறைமொழி என்று கூறப்பட்டு வந்த இந்த சமஸ்கிருதத்துல தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் இருந்தது. அப்ப தத்துவங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கிறதால மக்களுக்கு அதை உணர்ந்து கொள்ற வகையில அவை இருக்கவில்லை. இந்த மொழியில்லா மொழியில் இதுவரை மொழிந்து வந்த இந்த கடவுளினுடைய ரகசியத்தை இறை மொழியில் இனிய தமிழில் விஞ்ஞானம் கொண்டு பாமரனும் அறியும் வண்ணம் விளக்க வேண்டும் என்று அந்த இறைவன் திருவுள்ளம் கொண்டான் போலும். ஆழியார் அறிவுத்திருக்கோவிலில் தனது அறையிலே ஒரு நாள் காலை வேளையில் தவத்தில் இருக்கின்றார் தவத்திரு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். அவர்கள் முன்பு ஒரு வெண்மையான உருவம் எழுந்து நிற்பதை அவர் உணர்வாக பெற்றாராம். அவர் திகைப்பில் ஆழ்ந்து போகும் போது அந்த உருவம், நீ பிரமஞானம் எழுதுவாய் என்று ஆணையிட்டதாம். அதற்கு குருபுரானோ, எனக்கு பிரமஞானம் தெரியாதே என்று கூறினாராம். நீ எழுது, உனக்கு தானே தெரிய வரும் என்று கூறி அந்த உருவம் மறைந்து விட்டதாம். இறைவன் இட்ட கட்டளை என்று எண்ணி பிரமஞானத்தை எழுத ஆரம்பித்தாராம் குருபுரான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். ஆச்சரியம், ஆதி நிலை முதல் மனிதன் ஈறாக அனைத்து இணைந்து ஒரே காட்சியாக அவர் உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருந்ததாம். அங்கு மலர்ந்ததுதான் இந்த பிரமஞான மறை. மேலும் குருபுரான் கூறுகையில் கூறுகின்றார், இது ஒரு மனிதன் வந்த கதை, இது என்னுடைய கதையும் கூட, இது என் உள்ளுணர்வாய் தோன்றியது ஒன்று என்று கூறியிருந்தாரா. அன்று முதல் இந்த பிரமம் பற்றிய இந்த பரம ரகசியம் பார் முழுவதும் விரிந்து கொண்டே இருக்கிறது. இன்று வரை வேதாத்திரியமாக உலகம் உள்ளவரை அது விரிந்து கொண்டே இருக்கும் இந்த வேதாத்திரியம். இதனால் இந்த பிரமத்தினுடைய கதையை, அகம் பிரமாஸ்மி, நானே பிரமம் என்ற வேத வாக்கியத்தினுடைய பொருளை
நாம் எல்லோரும் இன்று உணர்வாக பெற்று நாம் ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஆனந்தம் அடைந்தால் மட்டும் போதாது, உலகில் உள்ள மக்கள் அனைவரும் அந்த ஆனந்தத்தை பெற வேண்டும். அந்த பாரிய பொறுப்பு வேதாத்திரியர்கள் ஆகிய ஒவ்வொருவரது கையிலும் இருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் வேதாத்திரியம் சென்றடைவதற்கு எம்மாலான அரிய தொண்டினை நாம் செய்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வீகத்தை உணர்த்தும் பிரமஞான தந்தை எம் குருபிரான் புகழ் வாழ்க, உலகமெல்லாம் மலர்க என்ற குருபிரானதின் ஆசியை வேண்டிக் கொண்டு இனி நான் விளங்கியதை உணர்ந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். கண்டத்தின் மேலே கருத்தை நிறுத்தினோன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான் என்கின்றார் குருபிரான். குதம்பை சித்தர் அண்டத்துக்கப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி, குதம்பாய் பிண்டத்துள் பார்ப்பாயடி, பூரணம் கண்டோர் இப்புவியிலே வர காரணம் இல்லையடி, குதம்பாய் காரணம் இல்லையடி என்றார். அண்டத்திலுள்ளே அளப்பரிதானவள், பிண்டத்தினுள்ளே பெருவழி கண்டவள், குண்டத்தினுள்ளே குணம்பல காணினும் கண்டத்தினுள்ளே கலப்பறியார்களே என்றார் திருமூலர். இன்றோ விஞ்ஞானம் நன்றாக வளர்ந்துவிட்டது. இந்த பிரமஞானத்தினுடைய பயணத்தை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றார் குருபிரான். விஞ்ஞானம் உயர்ந்துள்ளது, பொருட்கள் மென்மேதும் விளைவாதல் கண்கூடாய் காணுகின்றோம். விஞ்ஞானம் உயர்ந்துள்ளது, பொருட்கள் மென்மேலும் விளைவாதல் கண்கூடாய் காணுகின்றோம். இந்நாள் அஞ்ஞான இருட்டினிலே மக்கள் உள்ளபோது அவை அனைத்தும் அக்கவழி எவ்வாறு செல்லும்? அஞ்ஞான இருட்டினிலே மக்கள் உள்ளபோது அவை அனைத்தும் அக்கவழி எவ்வாறு செல்லும்? மெஞ்ஞானம் மிக எளிய தெய்வம் உயிர் காந்தம் மிக விளக்கமாய் உணர்ந்தால் சொர்க்கம் நரகம் ஏன்? எஞ்ஞான்றும் மனிதனுக்குள் இறையாற்றல் உணரும் இணையற்ற அறிவொன்றே இன்ப வாழ்வு நல்கும். இறையாற்றல் உணரும் இணையற்ற அறிவொன்றே இன்ப வாழ்வு நல்கும் என்றார் குருபிரான். இந்த எல்லாம் வல்ல இந்த முழு முதற் பொருளானது எமக்கு தெரியும். பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 வளங்களையும் கொண்டு இந்த பெருவெளியாக நிறைந்து விரிந்து திகழ்கிறது. பற்றாயிருப்பு இருப்பில் குறையாதது. கடலில் இருந்து எவ்வளவு நீரை நாம் எடுத்தாலும் கடல் நீர் எவ்வாறு குறையாமல் இருக்கின்றதோ அது போன்று. இதை விஞ்ஞானம் என்னென்று கூறுகிறது என்று பார்த்தால், பிரபஞ்சம் உருவாவதற்கு முன் டார்க் எனர்ஜி, கருப்பான ஒரு ஆற்றல், அதிலிருந்து 4% ஆற்றல் தான் பிரபஞ்சமாக மாறியுள்ளது என்று கூறுகிறது விஞ்ஞானம். அடுத்தது பேராற்றல், அனைத்தையும் தாங்கிக் கொண்டு தன்னில் மிதக்கப்பட்டு கொண்டு இருப்பதே இறைநிலையினுடைய பேராற்றல். பேரறிவு, எல்லாவற்றையும் சீராக ஒழுங்காக இயக்கிக் கொண்டிருப்பது இறைநிலையினுடைய பேரறிவு. காலம், தன்னிருக்க ஆற்றலால் தன்னைத்தான் இருக்கலும் விலகலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டுக்கும் இடைப்பட்டதுதான் இந்த காலம். அடுத்ததாக இறைநிலையினுடைய திறம் 3 என்று கூறுகின்றார். தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம். தன்மாற்றம் சும்மா இருக்காது, இறைநிலை சும்மா இருக்காது, தன்னைத்தான் இறுக்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா? ஆகவே அது தன்னைத்தான் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு குவிதல் விரிதலின் போதும் அது மாற்றத்துக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கின்றது. சூழ்ந்த அழுத்தம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தன் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து இயல்பூக்கம். இது எப்படி மாறும்? சூழ்நிலைக்கும் தேவைக்கும் தகுந்தால் போல அது தன்னை மாற்றிக்கொள்ளும். இயல்பாகவே ஊக்கம் அடைவது இந்த இயல்பூக்கம். 3வது கூர்தலறம்.
எப்படி இது மாறினாலும் என்ன நடந்தாலும் எந்த செயலுக்கும் ஒரு விளைவு, அந்த விளைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஏன் இறையாட்சி, அங்கு இறையாட்சி நடைபெறுகிறது கூடுதலரா. இறையாட்சி இல்லாவிட்டால் எதுவுமே நடைபெறாது. ஆகவே இறை நிலையிலும் இறையாட்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, அப்ப இந்த பேராற்றலான சுத்தவழிக்கு இப்ப இயல்பான இறுக்க ஆற்றல் இருக்கிறது. அது தன்னைத்தான் இருக்க விளக்க அங்கு ஒரு நுண் அதிர்வு ஏற்படுகிறது. உதாரணமாக நாம் பார்த்தோமானால் சிறப்பாக சொல்வதற்கு ஏற்றது தக்காளி பழம். அப்ப எமது கையிலே உள்ளங்கையில் ஒரு நாம் தக்காளி பழத்தை எடுத்துக் கொள்ளுகின்றோம். அந்த தக்காளி பழத்தில் எமது 5 விரல்களினாலும் ஒரு வட்டமாக 360 பாகையில் அதற்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்றோம். அப்ப 5 விரல்களினாலும் நாங்கள் அந்த அழுத்தம் எங்கு போகும்? தக்காளியினுடைய நடுப்பகுதியில் போய் குவிகிறது. அழுத்துறோம் விடுறோம், அழுத்துறோம் விடுறோம். அப்ப என்ன நடக்கும்? அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் போகிக்க அந்த தக்காளி உடைஞ்சு அது வெளியில துண்டு துண்டா அந்த விதைகள் சாறுகள் எல்லாம் தெரிச்சு விழும். அப்ப இந்த தக்காளிக்கு கையால அழுத்தத்தை கொடுத்து இந்த கை விரல்களை நாங்க விரிச்சு மறுபடியும் அழுத்தம் விளக்கல் என்று கொடுக்க அங்கு ஏற்பட்ட நுண்ணதிர்வால் தான் அந்த தக்காளி உடைஞ்சு துவல்களாக தெரிச்சது. இதே மாற்றம்தான் அந்த இறைநிலையில் நடக்கிறது. அப்ப இறைநிலையில் நடப்பதை நாம் ஒரு தக்காளி பழத்தை கொண்டு நமது கண் முன்னுக்கு இறைநிலையில் நடப்பது இப்படித்தான் நடைபெறுகிறது. இவ்வாறு இறைநிலையில் ஏற்படுகின்ற தன்னிறுக்கம் தளர்வு இறுக்க தளர்வினால் தக்காளி விதைகள் எவ்வாறு தெரிச்சு வருகிறதோ அதே போல் இறைத்துவல்கள் உருவாகிறது. அப்ப இதே போல் சுத்த வழியில் ஏற்பட்ட இந்த தன்னிறுக்கத்தால் ஏற்பட்ட துகள்கள் தான் இறை துகள்கள். அப்ப இறை துகள்கள் தான் இறைநிலையினுடைய முதல் தன்மாற்றம். அப்ப சுத்த வெளியினுடைய சூழ்ந்தழுத்து மாற்றலால் அது தன்னைத்தான் சுற்ற வழுக்கிடுகின்றது. அப்ப சுத்த வெளியாக பிரமமாக இருந்த நிலையில் அந்த சுத்த வெளியினுடைய முதல் பயணம் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. இயங்காத நிலையில் இருந்த பிரமமாக சிவமாக இருந்த அந்த இறைநிலை இப்பொழுது இறைத்துகளாகி தனது முதல் பயணத்துக்கு ஆரம்பமாகிவிட்டது. இருந்தது இப்பொழுது மலர்ந்து விட்டது. அப்ப இறைத்துகளாகி அது தன்னைத்தான் சுற்ற ஆரம்பித்து விட்டது. தொடர்ந்து இறைத்துகள் உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு குவிதல் விரிதலும் கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. முதல் மாற்றம். இரண்டாவது மாற்றமாக எடுத்து பார்த்தால் இந்த இறைத்துகள்களை இவற்றை நாம் ஒரு பூந்தி என்று இந்த இறைத்துகள்களை கூறினால் நூற்றுக்கணக்கான பூந்திகளை நாங்கள் இறுக்கி பிடித்து உருண்டையாக்கி அதை நாங்கள் லட்டு என்று சொல்லுகின்றோம். அப்ப இதே போல இந்த கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் ஒன்று சேர்ந்ததை நாம் விண் என்று சொல்லுகின்றோம். விண் உருவாகியது இரண்டாவது மாற்றம். மூன்றாவது மாற்றத்துக்கு வந்தோமானால் அந்த விண்ணில் இருக்கின்ற இறைத்துகள்கள் எல்லாம் சுற்ற 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 விண் சுத்த போகுது. சூழ்ந்த அழுத்தம் விண் சுத்தும். எங்களுக்கு தெரியும் எந்த பொருள் சுழன்றாலும் விரைவு கூடிய துகள்கள் வெளிப்புறமாகவும் விரைவு குறைந்தவை மையம் நோக்கியும் இருக்கும். அது துல்லிய சமதள சீர்மை. அப்ப இந்த விண் சுழற்சி வேகத்தோட சுத்த 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 விரைவு கூடிய இறைத்துகள்கள் வெளியே வீசப்படுகிறது. விளக்கும் ஆற்றல். இதுதான் காந்தம். அப்ப லட்டிலிருந்து வெளியே விழும் பூந்தி காந்தம். இப்படி ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இருக்கின்ற அந்த இலத்திரன் வெளியே வந்து விழும்போது இலத்திரனின் சுழற்சியினால் வருகின்ற அலை மின்காந்தம் என்று சொல்லுவது விஞ்ஞானம். இந்த மாற்றம் வானில் நடந்தால் அது வான்காந்தம், ஜீவனுக்குள் நடந்தால் ஜீவகாந்தம். காந்தம் இல்லாத ஒரு இடமோ பொருளோ இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. எமக்குள்ளும் காந்தம், எமக்கு வெளியிலும் காந்தம். மேக்னெட் பெரிய வலை பின்னலுக்குள் நாம் இருக்கின்றோம். எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதாலதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோர்க்கும் உணர்த்தலாம். அந்த விஞ்ஞானத்தோடு அணுவிஞ்ஞானம் இரண்டையும்
அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே என்கின்றார் கூறுகிறான் அழகா. காந்தம் உருவாகியதை சொன்னோம், விண்கள் உருவாகியதை சொன்னோம். விண்களின் சேர்க்கையினால் பஞ்சபூதங்கள் உருவாகிறது, கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே உருவாகியது. அடுத்ததாக பிரமத்தினுடைய பயணத்தில் பிரமம் வந்து இறைத்துகளாகி விண்ணாகி இப்பொழுது பஞ்சபூதங்கள் என்ற நிலையையும் கடந்து கொண்டு வந்த இறைநிலைக்கு இப்பொழுது தன்னை அறிய வேண்டிய தேவை ஏற்பட உயிரினங்கள் அழுத்த மொழியொலி சுவையை உணர வேண்டிய தேவை ஏற்படும் போது 5 புலன்களினுடைய செயல்பாடு தேவைப்பட உயிரினம் அலர்ச்சி தொடங்குகிறது. உயிர்கள் தம்மை வெளியிட்டு உயிர்க்குயிராய் நிறைந்து உணர்வாயும் அறிவாயும் உலகில் பல்லுயிர் வாழ உயிர்கள் தம்மை வெளியிட்டு உயிர்க்குயிராய் உள்நிறைந்து உணர்வாயும் அறிவாயும் உலகில் பல்லுயிர் வாழ பயிர் வகைகளாய் நிறைந்த பரம் கருணை ஆனுணர்ந்தேன் பல்லுயிரும் இன்பமுற பல வளங்களாய் நிறைந்தான் என்று கூறுகிறான். உணர்ந்து உணர்ந்து பொழிய பொழிய இந்த கவியை பாடியிருக்கின்றார். மெய் என்பது அசையாதிருப்பது என்று தெரியும், அது அசைந்தால் உயிர் என்று கூறுகிறோம். அப்ப இந்த சுத்த வழியாகிய இந்த மூலத்தினுடைய தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலால் விண்கள் உருவாகி, இப்ப அந்த உருவாகிய விண்கள் என்ன செய்ய போது மேலே இருந்து கீழே ரங்குது. அப்ப ரங்கும் போது அவை எங்களோட புலன்களால உணர முடியுமா? உணர முடியாது. உணர முடியாத தச்சுழற்சி வேகத்தோடு தான் இயங்குது. மற்ற இந்த விண் என்ன செய்யும் என்று சொன்னால், விண்கள் வரும் வரைக சும்மா வரமாட்டார், தன் மூலத்தையும் கொண்டுதான் வருவார். அப்ப தனக்கு ஆசானா இருந்த தன் மூலத்தையும் தன்னுக்குள்ளே எடுத்துக்கொண்டுதான் அந்த விண் வரும். அப்ப இப்ப ஒவ்வொரு விண்துகளையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, அந்த விண்துகளின் மையத்திலையும் இப்ப இறைவன் இருக்கிறான். என் மூலத்திலிருந்து கொண்டு வந்துட்டார். அப்ப மையத்திலேயும் இறைவன் அறிவாக இருக்கிறான். அவற்றை சுற்றி இந்த வழியிலேயும் இருப்பது அந்த இறைவழிதான். அப்ப உள்ளும் புறமுமாய் இருந்து இறை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. உள்ளும் புறமுமாய் நிறைந்தவன் அந்த விண்ணுக்குள்ளே உள்ளும் புறமுமாய் நிறைந்திருக்கின்றான். இந்த விண்களினுடைய சேர்க்கைதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களினுடைய சிறப்பை பெருமையை இனி உணர்ந்து அதை தானே ரசிக்க இந்த பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரத்தில் இணையுது. பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரத்தில் இணையும் போது அதற்குள் தனித்து ஓடுகின்ற விண்கள் வந்து சுழன்றோட தொடங்குகின்றது. அது உயிர்களாய் தோன்றி அதில் விண்ணோடி விளையாடுகின்ற உரசலைத்தான் நாம் என்னென்று சொல்லுகின்றோம்? உணர்வு என்று சொல்லுகின்றோம். விண்கள் ஓடி விளையாடுகின்ற உரசல் தான் ஜீவனுக்குள், விண்கள் ஓடி விளையாடுகின்ற உரசல் தான் உணர்வு. அப்ப அறிவு அனைத்துக்கும் இருந்தாலும் இந்த சடப்பொருட்களுக்கும் அறிவு உண்டு. ஆனால் அதை அறிந்து அனுபவிக்க சடப்பொருளற்ற உணர்வு இல்லை. அதுதான் வேறுபாடு. அப்ப இந்த உணர்வின் மலர்ச்சிதான் இன்பமும் துன்பமும். அதன் தெளிந்த அறிவின் அடக்கம்தான் அமைதி. இப்ப பார்த்தோம்னு சொன்னா, எந்த இனத்துக்கும் தீமை செய்யாமல் கைமாறு கருதாமல் இந்த உலகத்தை வாழ வைக்கிற இணையத்தை வள்ளல் யார் என்று பார்த்தால் இந்த தாவரங்கள் தான். இப்ப இறைநிலையினுடைய சிறப்பு வியப்பு, சிறப்புன்னு சொல்லுவதை விட வியப்பு, இந்த இறைநிலையினுடைய வியப்பு இந்த இடத்திலே ஆரம்பமா இருக்குது என்று சொன்னால், ஒரு உயிரினத்தை உருவாக்கி போட்டு தாவரத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் இறைநிலை அப்படி செய்யவில்லை. ஏன்? ஒரு தாவரத்தை உருவாக்கியதன் பிற்பாடுதான் உயிரினங்களை உருவாக்கி இருக்குது. இறைநிலையினுடைய ஒழுங்கமைப்பு ஏன் உயிர்களுக்கு சாப்பாட்டுக்கு எங்க போறது? ஆகவே தாவரத்தை உருவாக்கி தானே உணவு தயாரிக்க வச்சு அதற்கு பிற்பாடு உயிரினங்களை உருவாக்கி வைத்திருப்பது இறைநிலையினுடைய வியத்தகு செயல். முதலில் உயிரினம் தோன்றினால் உணவுக்கு பிரச்சனை என்று சொல்லிட்டோம். பிறகு என்ன செய்து இப்ப தாவரம் உருவாகுது முதல். பிறகு அந்த ஓரறிவுக்கு பிறகு ஈரறிவு புழு, மூவறிவு எறும்பு, 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்கினம். எல்லாமே இன்பமுறை இயற்கை என்ன செய்து இயற்கை வளங்களை வாரி வாரி இயற்கை நிறைத்து வைத்திருக்கிறது. எல்லா உயிரும் இன்பமுற வாழ வேண்டும். அன்பும் கருணையும் இறைநிலையினுடைய செயல். ஆகவே இயற்கை வளங்கள் அனைத்தையும் நிறைத்து வைத்திருக்கின்றது அந்த இறைநிலை. அப்ப விண்ணினுடைய தச்சுழற்சியினால் வெளியேறுகின்ற காந்தம் செய்யும் விந்தைகள் பேரற்புதம். அந்த காந்தம் செய்கின்ற விந்தைகள் அழுத்தம், ஒளி, சுவை, மனம். அப்ப இவற்றை உயிர்கள் அனுபவிக்க வேண்டுமானால்
அதற்கு 5 புலன்கள் வேண்டும். புலன்களினுடைய வளர்ச்சி, அவற்றை எண்ணி எண்ணி மகிழ, அவற்றிலே திளைக்க, மிதக்க, அந்த மறைபொருளாயிருக்கிற அந்த மூலத்தை அறிய வேண்டுமானால் அறிவதற்கு ஒன்று வேண்டும். ஆகவே காந்தத்தினுடைய 6வது மாற்றமாக மனமென்ற அற்புதத்தை 6வது அறிவாகிய இந்த மனிதனில் தந்த அந்த இறைவனுடைய பரம் கருணை, அதை எவ்வாறு போற்றுவது என்று அந்த குருபிரான் அந்த பாடலில் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இப்ப இந்த பிரமத்தினுடைய பயணத்தை நாம் பார்த்தோமானால், இறை துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாய் வந்த இந்த இறை நிலையானது இப்பொழுது மனிதனாக வந்துவிட்டது. இந்த பூமியிலே அவதரித்து விட்டது இறைநிலை மனிதனாக இறைநிலை வந்ததன் நோக்கம் என்னவாக இருக்கும்? ஆன்மாவை உணர வேண்டும், தன்னை மூலத்தை தன்னை உணர வேண்டும். அதற்காக வந்துவிட்டார். ஆனால் இறைநிலை மனிதனாக வந்துவிட்டது. ஆனால் இந்த இறைநிலையினுடைய பயணம் மேல் நோக்கி இருந்து கீழ் நோக்கி பூமிக்கு வரும்போது அத்தனை ஜீவராசிகளின் செயலுக்கேற்ற விளைவு, அத்தனை செயல்களுக்குரிய விளைவுகள், பதிவுகள் அனைத்தையும் சஞ்சித கர்மாவாக அந்த ஆன்மா கொண்டு வந்து விட்டது. இறைநிலை பயணம் ஆரம்பிக்கும் போது மிக தூய்மையான இறைநிலையாக பயணம் ஆரம்பித்த இறைநிலை இப்பொழுது பூமியிலே வந்து மனிதனாக அவதரித்த போது சஞ்சித கர்மா என்ற களங்கத்தோடு இப்போ வந்துவிட்டது. இந்த ஆன்மா களங்கத்தோடு வந்துவிட்டது. சரி, பார்ப்போம். நல்ல உயர் சிந்தனைக்கும் ஞானம் பெற ஐயுணர்வை வெல்லவும் நல்ல ஆறறிவாய் விந்தை உடல் தந்த இதை இல்லையா உண்டா என்று எழுகின்ற வாதங்களில் இளை நுனியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னியுள்ளான். இவ்வளவு அற்புதமாக கூறுகின்றார் குருபிரான். இறைவன் தன்னை ரசிப்பதற்கு இந்த 5 புலன்களையும் தந்திருக்கின்றான். ஆனால் இந்த பிரபஞ்சமாக தோன்றி வந்த இந்த பரிணாமத்தினுடைய சிறப்பை புலனறிவை கடந்தால்தான் நாம் உணரலாம். அப்ப புலன் அறிவு, புலன் கவர்ச்சிக்குள் இருக்கும் போது நம்மால் இவற்றை உணர முடியாது. அப்ப அந்த ஐயுணர்வை வெல்ல வேண்டும். அந்த ஐயுணர்வை வென்றால்தான் மெய்யுணர்வை பெறலாம். அதற்கு குருபிரான் அழகாக வழி அமைத்துக் கொண்டு சென்றிருக்கின்றார். உங்களை எல்லோருக்கும் தெரிந்த விடயம் என்றாலும் அதை நான் சிறிது பொறுத்து நான் அதை பார்க்கின்றேன். அப்ப மனிதனுக்குள் உயிராக இருந்து அவனை இயக்கி கொண்டிருப்பது யார் என்று கேட்டால் நிச்சயம் இறைவன் தான். அவன்தான் அந்த உயிரில் அறிவாக இருந்து இயக்கி கொண்டிருப்பவன் அவன்தான். ஒவ்வொருவருக்குள்ளும் அவனே மலர்ச்சி பெற்று இறுதியில் தன்னை அறிய செய்து கொண்டிருப்பவனும் அவன்தான். எல்லாம் இந்த மனிதன் தன்னை கண்டுபிடிப்புன்னு எல்லா மனிதரையும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இது ஒரு மயக்கம். அப்ப இந்த மயக்கத்துக்குள்ள இதுக்கு மட்டும் எல்லாம் நான் தான். இப்ப நான் என்ற ஒரு ஈகோ, ஒரு தன்முனைப்பு எனக்கு வருவதென்றால் முக்கிய காரணம் ஒரு மயக்க நிலைதான். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சிவயம், இந்த மயக்க நிலைகளுக்குள் நாம் இருக்கின்றோம். அப்ப இந்த அப்ப கடவுளை அறியாமல் ஒரு மயக்கம். அப்ப இந்த இறைநிலையில இல்லாத ஒன்றை உருவாக்க முடியுமான்றதை நாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சட்டிக்க இருந்தா தான் நாங்க அகப்பையால எடுக்கலாம். சட்டிக்கையே இல்லையே என்று சொன்னா நாங்க இந்த அகப்பையில எடுக்கிறது. மற்றது மின்சாரம். இந்த மின்சாரம் இல்லாம எதுவும் உங்களால செய்ய இயலுமோ என்று சொல்லி கேப்பினோம். இந்த மின்சாரம் என்றது என்ன? அது ஒரு இறையாற்றல், வான்காந்தம். அந்த வான்காந்தத்தை தானே நாங்க மின்சாரம் என்று சொல்றோம். அடுத்தது இந்த மனிதன் சிந்தனையில அடுத்த கேள்வி, இறைவன் இருக்கிறானா இல்லையா? அப்ப கடவுள் உண்டு என்று சொல்றவருக்கும் சரி, கடவுளை இல்லை என்று சொல்றவைக்கும் சரி, எல்லாருக்கும் அங்க பொருளா இருக்கிறதா யாருன்னு கேட்டா வந்தான். எப்படி அந்த குருபிரான் அழகா சொல்றார், எப்படி அந்த இளையே பாவாய் நூலாய் பின்னி ஊடுருவி ஒரு துணியாய் வந்திருக்குதோ அதே போலதான் கடவுளை இல்லை என்று சொல்றவற்ற வாதத்தை எடுத்தாலும் சரி, கடவுள் இருக்கிறார் என்று சொல்றவற்ற வாதத்தை எடுத்தாலும் சரி, அங்கு பொருளாய் இருப்பவன் இறைவன் தான். அப்ப இந்த இறைநிலையினுடைய சிறப்பு பேராற்றலும் பேரறிவும். எமக்குள் சாதாரணமாக சொல்லுவோம், காந்தமாக இருப்பது பேராற்றல். அந்த பேராற்றல் எமக்குள் ஜீவகாந்தமாக இருக்கிறது. அந்த ஜீவகாந்த ஆற்றல் என்றால் என்ன? அது தெய்வத்தினுடைய ஆற்றல் தான். அப்ப அந்த ஜீவகாந்தத்தில் மனமாக இருந்து இயங்கிக் கொண்டிருப்பது எது என்று பார்த்தால் அந்த தெய்வத்தினுடைய அறிவு. அப்ப இறைநிலைதான் காந்த ஆற்றலாகி அதன் திணிவு நிலைதான் கருமையம். எமக்கு தெரியும். அப்ப கருமையத்தில் இருப்பாக இருப்பவன் இறைவன்.
அதுவே ஆன்மா. அப்ப ஜீவனுக்குள் ஆன்மா ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவினுள் பரமாத்மா, எங்களுக்குள்ளே இறைவன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், எமக்குள்ளே ஜீவாத்மா, ஜீவாத்மாவினுள் பரமாத்மா. எங்களுக்குள் இருக்கின்ற பரமாத்மாவை ஏன் நம்மால் பார்க்க முடியவில்லை? எமது ஜீவாத்மா பாவ பதிவுகளாலும் கெட்ட செயல்களாலும் களங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் குருபிரான் அழகாக சொல்லுவார். கருகமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சீதமாம், உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம், இருவினையும் கூடியலும் புகுவினையே ஆகாமியம், ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம் என்று கூறுகின்றார். இந்த வினைப்பதிவுகள் சஞ்சீதம், பிராரப்தம், ஆகாமியம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதை பற்றிய விளக்கத்தை நான் விடுத்து மேற்செல்லுகின்றேன். அப்ப இந்த வினைப்பதிவுகளால் மனிதனிடம் 3 களங்கங்கள் ஏற்படுகிறது. தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம். அப்ப இந்த தன்முனைப்பு, தான் தனது என்ற அதிகாரப்பற்று, பொருள் பற்று. அதனால் தான் எங்களுக்கு தெரியும் இந்த 6 தீய குணங்களும் நமக்கு வருவதற்கு காரணம் இந்த தன்முனைப்பு தான். இந்த 6 தீய குணங்களும் நமக்கு இருப்பதனால் தான் பொய், கொலை, கற்பழிப்பு, சூது என்ற 5 பழிச்செயல்களும் நமக்கு வருகின்றது. சரி, அப்ப இந்த குணங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட நாங்க கொண்டு வந்துட்டோம். எங்கள்கிட்ட இந்த குணங்களை நாங்கள் வச்சுக்கொண்டு எங்களோட பயணத்தை நாங்கள் எவ்வாறு முடிப்பது? ஆகவே எங்களிடம் இருக்கின்ற இந்த கலங்கங்களை போக்கி நாங்க மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வர வேணும். அமைதி நிலைக்கு கொண்டு வந்தால்தான் நாங்கள் இறை உணர்வை பெற வேணும். அப்ப இந்த இறை உணர்வை பெறணும் என்றால் குருபிரான் அதற்கு வழி சொல்றார். அகத்தவம் இருக்கப்பா, அகத்தாய்வு இருக்கப்பா, அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற 5 அமைதி பெறும் அருகுணமும் சீராம், அறிவுதன் விழிப்பு நிலை பிறளாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் வெளிய வழி ஏது? அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினை போகும். அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெற்பொருளாம் அரும்பிறவி தொடரே. எவ்வளவு அற்புதமாக கூறிவிட்டார் அருள் தந்தை. 5 புலன்களும் அமைதி பெறும், அருகுணம் சீராகும், பழிச்செயல்கள் எல்லாம் தடுக்கப்படும், இந்த ஆகாமியம், சஞ்சீதம், பிராரப்தம் எல்லா வினைப்பதிவுகளும் போங்கும், துரியாதீதம் செய்ய செய்ய சங்கீதமும் நீங்கும் என்று மிகவும் அழகாக கூறி, அப்ப இந்த அறிவு இறை உணர்வை பெற்று பிறவி தொடர்பை நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். அது மட்டுமன்றி அகத்தாய்வு பயிற்சிகளை சிறப்பாக சொல்லுகின்றார். தவம் செய்த அமைதி நிலையில் எம்மை நாமே ஆய்வு செய்து எம்மிடம் இருக்கின்ற அந்த வேண்டாத குணங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத பயிற்சியாகிய இந்த அகத்தாய்வு பயிற்சியை நமக்கு தந்திருக்கின்றார். எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் இலாபம் அங்கில்லை, எல்லாம் அறிந்த அறிவினை நான் எனில் எல்லாம் அறிந்த இறையெனலாமே என்கின்றார் திருமந்திரத்தில் திருமூலர். அப்ப எல்லாவற்றையும் அறியக்கூடிய பேரறிவை உணர்றதை விட்டுட்டு நாங்கள் இப்ப என்ன செய்யறோம்? உலக மாயையில பிறண்டு அதுதான் இன்பம், அதுதான் இன்பம் என்று வாழ்க்கையிலே அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த பேரறிவு நிலையை நாங்கள் அடைஞ்சு விட்டால் எல்லா ஆற்றல்களும் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். இதனைத்தான் அனைத்தும் நானே என்கிறது பகவத்கீதை. எனது தந்தையும் நானும் ஒன்றே என்கிறது பைபிள். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாவிற்கே என்கிறது திருக்குர்ஆன். சிவமே சீவனாயிற்று என்கிறது சைவ சித்தாந்தம். அறிவே தெய்வம் என்றார் தாயுமானார். இவை எல்லாவற்றையும் இந்த ரமணர் சொல்லியிருக்கிறார். அறிவேதான் நான் என்றது ரமணருடைய உள்ளுணர்வு. ஆனால் இவை அனைத்தையும் சேர்த்து பிரமத்தின் வடிவமாக உண்மையே உணர வைத்தது வேதாத்திரியத்தினுடைய மகிமை. இவ்வாறு பல ஞானிகளும் மதங்களும் இந்த பிரமத்தினுடைய பயணத்தை விளக்கி இருக்கிறார்கள். ஆனால் எமது குருபிரான் விளக்கியதோடு விட்டாரா? இல்லையே. அத்தனை தத்துவங்களை தந்து எம்மை விளக்க வைத்து எமது வினைப்பதிவை போக்கி சாதனையாகவும் அதை உணர வழிகாட்டிய ஒரு பெருந்தகை அல்லவா எமது குருபிரான். இந்த வாழ்வின் நோக்கமான இறைநிலையை உணர்ந்து அறிவிலே முழுமைப்பேறு பெற்றிட ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு அற்புதமாக வழிகாட்டி கொண்டு செல்லுகின்றது இந்த வேதாத்திரியம். பிறவியின் நோக்கத்தை அறிந்த போதும் பின்னந்த எல்லையினை அடைவதற்கு அறநெறியில் வெளிப்போடு பொறுப்புணர்ந்து ஆட்சி மனம் செயல் தூய்மையான போதும் உறவுகளில் உண்மை நிலை உணர்ந்து ஆட்சி உயர்வான துறவு நிலை உணர்ந்த போதும் துறவு நிலை முடிவாக பெற்ற போதும்
துய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பேன் என்று கூறுகிறார். ஆகவே எமது பயணம் நன்றாக இருக்க வேண்டுமானால் எமது இந்த வாகனம் நன்றாக இருக்க வேண்டும். அப்ப இந்த வாகனமாகிய எமது உடலுக்கு குருபிரான் தந்திருக்கின்றார் எளிய முறை உடற்பயிற்சி. இந்த வாகனத்திற்கு ஆற்றல் கொடுக்க வேண்டாமா? வாகனத்துக்கு நாங்கள் பெட்ரோல் அடிக்கின்றோம் அல்லவா? அது போலவே எமது உடலாகிய வாகனத்துக்கு ஆற்றல் கொடுத்துக் கொண்டிருப்பது உயிர் சக்தி. ஆகவே அதை வளப்படுத்த காயகல்ப பயிற்சி என்ற அற்புத பயிற்சியை தந்திருக்கின்றார். அடுத்து அந்த வாகனத்தை ஓட்ட வேண்டும், அதற்கு சாரதி வேண்டும், சாரதி பயிற்சி எடுத்தவனாக இருக்க வேண்டும். ஆகவே எமது மனமாகிய வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருப்பவன் மனமாகிய சாரதி. அப்ப சாரதிக்கு பயிற்சி கொடுப்பதற்கு அகத்தவ பயிற்சிகளை தந்திருக்கின்றார். அடுத்து நமது பயணம் இப்ப நீண்டு கொண்டு போக போகுது, வந்துட்டோம். இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? நீண்ட பயணம், நாம் திரும்பி நமது வீட்டுக்கு போக வேண்டும். அப்ப நீண்ட பயணத்தில் போக வேண்டும். அப்ப நீண்ட பயணத்துக்கு நாங்க போக வேண்டுமானால் நமது வாகனம் நன்றாக இருக்க வேண்டும். நாம் நீண்ட பயணம் இடத்துக்கு போறோம்னா வாகனத்தை சர்வீஸ் செய்வோம். அதே போலவே எமது நீண்ட பயணத்தினுடைய வெற்றிக்காக எமக்கு அகத்தாய்வு பயிற்சிகளையும் எமது குருபிரான் தந்துவிட்டார். எமது பயணத்தை நாம் எவ்வளவு தூய்மையாக கொண்டு செல்வதற்குரிய அத்தனை விடயங்களையும் வேதாத்திரியம் மிகவும் அற்புதமாக தந்திருக்கின்றது. வேதாத்திரியத்தை தவிர வேறு ஒன்றில் நாம் இவற்றை எல்லாம் பெறவும் முடியாது. இது நமக்கு கிடைத்த ஒரு அற்புதம். அதை திருமந்திரம் வடிவா சொல்லியிருக்கிறார். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கு மக்களில் முதல்வோன் விளைக்கும் தவமரம் மேற்றுணையாமே. ஆகவே இந்த வினைப்பதிவுகளை போக்குவதற்கு தவமும் அறமும் தான் சிறந்தது என்று திருமூலரும் கூறியிருக்கின்றார். குருபிரான் தவமுறையும் மரநெறியும் பெற்ற தருக்கென்ற தன் முனைப்பு குன்றி போகும் பவவினைகள் புதிதுகளா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும் சிவனிலேயை சிவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது எவரெனினும் இவ்வழியாலன்றி உய்ய வேறு வழி ஏது வழி வேறுலகில் எண்ணிப்பாரீர். குறிப்பிடான் அழகாக குறிவிட்டார். வேறு வழி இல்லை. நாம் எமது பயணத்தை முடிக்க வேண்டும். நாம் வந்த வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். நாம் அதற்கெல்லாம் வேறு வழி என்ன? நாங்க எவ்வளவுதான் கோயிலுக்கு போய் அன்னதானம் செய்தா என்ன, எவ்வளவு அர்ச்சனைகளை நாங்கள் செய்தா என்ன, ஒன்றும் நம்மை இதிலிருந்து மீட்காது. அப்ப இதிலிருந்து நாம் மீட்க வேண்டுமானால் தவம், அறம். அப்ப இந்த தவத்தையும் அறத்தையும் நமக்கு சரியாக தந்து கொண்டிருப்பவர் இந்த வேதாத்திரியம் தான். ஆகவே நாம் எமது நேரம் போய்கொண்டிருக்குது. அப்ப இந்த மெஞ்ஞானத்தை அடைகிறதுக்கு திருமூலரும் பல வழிகளை எமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார். திருமூலர் ஒரு பாட்டு, வம்பு பழுத்த மலர்ப்பழம் ஒன்றுண்டு தம்பால் பறவை பகுத்துண்ண தானொட்டா அம்பு கொண்டு எய்திட்டு அகல துரத்திடின் செம்பொன் சிவகதி என்று எய்தலாமே. எவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கின்றார். இந்த உச்சந்தரையாகிய தாமரமலையில் மறந்திருக்கின்ற அந்த பழத்தை எங்களுக்கு பறித்து தின்பதற்கு என்னவெல்லாம் வந்திருக்கின்றது. எங்களுடைய குணங்களாக இந்த காமம், வெகுளி, மயக்கம் இதையெல்லாம் பறவைகளுக்கு ஒப்பிடுறார். அப்ப அந்த பறவைகளை எல்லாம் அடித்தால், அந்த சிவ வில்லை கொண்டு, சிவ அம்பை கொண்டு நாங்கள் அவற்றை அடித்தால் தான் நாங்கள் அந்த சிவப்பெரும் பொருளை அறியலாம் என்பதை மிகவும் அற்புதமாக நல்ல உவமையோடு இந்த பாடலில் கூறியிருக்கின்றார். நேரங்கருதி அதை ஃபாஸ்டாக போக வேண்டி இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோமானால் இந்த மௌனத்தில ஒடுங்கி கடவுள் என்று நாங்கள் உள்நோக்கி சென்று கொண்டு போய் எமக்குள்ளாக அந்த இறைவனை, பரமாத்மாவை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். அதே நேரம் மனம் விரிந்த நிலையில் உயிரை உணர்ந்து மனத்தை விரித்து இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்துள்ள வான வெளியில் கலந்து அந்த மூலமாகிய இறைநிலையை உணர்ந்து எமது எண்ணங்களால் கலந்து எல்லாம் வல்ல இறைநிலையே அறிவாகவும் அதுவே தானாகவும் நிற்கின்ற பேரின்ப அனுபவம் பெறுகின்ற நிலை, அந்த பேரானந்த நிலையை எமக்கு தந்திருக்கின்றார் எம் குருவிரான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். இறைநிலையோடு எண்ணத்தை கலைக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க பாடல் சொல்ல நேரங்காணமையால் விடுகின்றேன். அப்ப அந்த சுத்தவெளி அளவிலே நம்முடைய அறிவும் விரிந்து கலந்து நிற்கிறது. அந்த ஆதிக்கு சமமான நிலை தூய்மை பெற்றால் அதுவே மனிதன் பெற வேண்டிய பெரும் பேறு. தெய்வத்தை நாடுவதும் தெளிந்தறிவில் தேறுவதும் திருநிலையாம் மனிதனவன் பிறவி நோக்கம் பயனாம்.
தெய்வ நிலை தெரிந்து கொண்டேன், திருவருளே நானாக திகழும் அனுபவம் எனக்கு இல்லை என்பார் சில்லோர். தெய்வமெனும் பாலை பிறையிட்டு தயிராக்கி பின்தேடுகின்றார் பாலை, அதை காணேன் என்றால் மயக்கே. தெய்வம் உயிர்க்குள் அறிவாய் அதன் படற்கையிலே திகழ்கிறது மனமாக, தேடுவது எதை எங்கே என்று எவ்வளவு அற்புதமாக கேட்கின்றார் கூறுகிறான். ஆகவே இந்த வாழ்க்கை வளக் கல்வியான மனவளக் கலையிலே தவம், தச்சோதனை, குணநலப்பேறு, முழுமை பேறுகின்ற 4ஐயும் அடக்கமாக கொண்டிருக்கின்றார். இதைவிட வேறு என்ன வேண்டும் நமக்கு? இந்த பயிற்சிகளை நாம் முறையாக செய்து வரும்போது குணநலப்பேறு கிடைப்பதோடு அந்த மனதை உயிரிலே ஒடுக்கி உயிருணர்வு பெற்று ஆன்ம உணர்வை பெற்று விட்டோமானால் நான் யார் என்ற தன்னிலை விளக்கத்தை பெற்று எமது வினைப்பதிவுகளை எல்லாம் நாம் போக்கி எமது சிற்றறிவை அந்த முற்றறிவோடு மீண்டும் கொண்டு சேர்த்திடலாம். பிரம்மம் தன் பயணத்தை முடித்து பற்றறிவை முற்றறிவாக உயர்த்தி கொள்ளும். கடவுள் எனப்படுபவனே மனிதனானான், கருத்து இயங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான். பிரமமே தன்னை உணர்வதற்காக, தன்னை ரசிப்பதற்காக தான் கொண்ட இந்த பயணத்தினால் இறைவெளியே நிலை இருப்பாகி அதன் அசைவுகளை துகளாய், துகள் சேர் தொகுப்பு விண்ணாய், விண்கரைய காந்தமாய், விண்கள் உரிய அணுவாய், அணுவின் கூட்டமாய் பூதங்களாய், இறையுணர் மனம் ஆறறிவாய், ஆறறிவு அனைத்துணர தானே இறையானான், ஆறறிவு அனைத்துணர தானே இறையானான். ஆகவே தொடங்கிய இடத்திற்கு மீண்டும் ஒரு முழு வட்டமாக சுற்றி, அதாவது கோயில் இருந்து தேர் இழுப்பது எமக்கு தெரியும், தேர் இருப்பிடம் சேர்வது போல நாமும் நமது பயணத்தை அங்கே பிரமத்தில் இருந்து தொடங்கி, பிரமத்திலிருந்து வரும்போது அது பிரமமாக வந்தோம், நமக்கு எதுவுமே தெரியாது. ஆகவே பிரமமாக வந்து நாங்கள் மனித உருவெடுத்து பிறந்து விட்டோம். அதன் பிற்பாடுதான் இந்த களங்க பிரச்சனை முழுக்க நமக்கு உணர தெரிந்தது. ஆகவே அதற்கு பல போராட்டங்கள், பல போராட்டங்களுக்கு மத்தியில் குருவினுடைய கருணையால் குருவினுடைய கையை நாம் இறுக்கி பிடிக்க 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 நாங்கள் வெற்றிகரமாக எங்கள் பயணத்தை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் தொடங்கிய பிரமத்தை நாம் சென்றடையலாம். பிரமத்தின் பயணம்தான் முழுமை பேறு. பிரமத்தின் பயணமே முழுமை பேறு. எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த நல்லுள்ளங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. பிரம்மத்தின் பயணம் என்ற தலைப்பிலே பல்வேறு கருத்துக்களை மிக பக்குவமாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைத்தார்கள். பிரம்மம் ஒன்றே பலவாக எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது, முழுமையானது, அன்பும் கருணையும் கொண்டது என்று சொன்னார்கள். எழுதாத புத்தகத்தின் எழுத்துதான் பிரம்ம ஞானம் என்று சொன்னார்கள். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அனைவருக்கும் உணவளித்துக் கொண்டிருப்பது அந்த இயற்கையே என்று சொன்னார்கள். இறைநிலை மனிதனாக வந்துவிட்டது. மனிதன் செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் விளைவாக கொடுத்து கொண்டிருப்பதும் அந்த இறைநிலையே என்று சொன்னார்கள். இறைநிலைதான் காந்த ஆற்றலாக மாறி கருமையத்தில் இருப்பவன்தான் அந்த இறைவன் என்று சொல்லி உலக மாயையில் சிக்குண்டு அல்லல் பட்டு கொண்டிருப்பது இந்த மனித குலம். வேதாத்திரியம் தவத்தையும் அறத்தையும் அனைத்து நன்மைகளையும் மனித படைப்போக்கி கொடுத்துள்ளது. அந்த பாதையில் நம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். உங்கள் வார்த்தைகள் எல்லாம் வகுடெடுத்து கொண்டு வந்து அறிவுகளாக கொட்டியது அம்மா, கொட்டியது. மிகச் சிறப்பானதொரு சிந்தனை விருந்து அளித்த பேராசிரியை விக்னேஸ்வரி ரகுபாலா அம்மா அவர்களுக்கு இந்த சிறப்பு சிந்தனை மன்றம் தனது மனதார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மகிழ்கின்றது. இப்போது நமது மன்ற முறைப்படி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியை விக்னேஸ்வரி ரகுபாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன், அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், அவருடைய அருள்துறை பொருள்துறை அனைத்தும் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுவரை ஆர்வத்தோடு இந்த இணைப்பிலே இணைந்து சிறப்பானதொரு சிந்தனை விருந்தை செய்முடித்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி
நன்றியை காணிக்கையாக்குகிறோம். இதே போல நாளை மாலை 3 மணிக்கு நடக்க இருக்கும் சிந்தனை விருந்திலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற நமது அன்பிற்கினிய ஆன்மீக குரு தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆற்றிய உரையான வான்காந்தமும் ஜீவகாந்தமும் என்ற உரையினை காணொளி காட்சியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். சான்றோர்களே, நமது வேதாத்திரிய ஐயம் தெளிதல் பகுதியில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட தொடர் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாமக்கல் அறக்கட்டளையை சார்ந்த மனோகர் ஐயா கேள்விகளை கேட்க ரவீந்திரன் ஐயா பதில் கூறும் நிகழ்வு இப்போது நடைபெறுகிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரியத்தில் ஐயம் தெளிதல் என்ற இந்த நிகழ்வினில் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடம் கேள்வி பதில் வாயிலாக நாம் சிந்திக்கின்றோம். அதை 9வது நாளாக இன்று தொடர்கிறோம். கேள்விகளை நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயலாளர் அருள்நிதி மனோகரன் ஐயா அவர்கள் கேள்வி கேட்பாங்க. நம்ம அதை பற்றி இப்பொழுது சிந்திக்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய முதல் கேள்வி, உடற்பயிற்சியின் 2 கட்டங்கள் யாவை? உடற்பயிற்சியை பொறுத்தவரை 9 வகையான உடற்பயிற்சிகளை நாம் ஏற்கனவே அறிந்ததுதான். ஒவ்வொரு பயிற்சியும் 2 நிலைகள் என்றும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த 2 நிலைகள் என்ன என்பது தான் இப்போ கேள்வி. ஒன்று இருப்பு நிலை, போஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மற்றொன்று இயக்க நிலை, மூமெண்ட் ஸ்டேஜ். அடுத்த கேள்வி கேட்கலாங்க ஐயா. பழைய வினை என்றால் என்ன? பழைய வினை, பழவினை என்பதெல்லாம் சஞ்சித கர்மம் மற்றும் பிராரப்த கர்மம் என்று 2 சேர்த்து பழைய வினையாக கூறுகிறார்கள். சஞ்சிதம், சஞ்சி என்றால் தெலுங்கிலே பை என்று பொருள். நாம் பிறக்கும் போதே நம் முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினை அனைத்தையும் நமக்கு ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்றாரு இறைநிலை. பிராரப்த கர்மம் என்பது நாம் ஏற்கனவே அதை பற்றி சிந்தித்திருக்கிறோம். 3 வயது முதல் இன்று வரை செய்த அனைத்து செயல்களும் பிராரப்த கர்மம். ஆக பிறந்தபோது இருந்த சஞ்சித கர்மமும் இதுவரை செய்த பிராரப்த கர்மமும் 2ம் சேர்ந்துதான் பழவினை. புதுவினை என்பது இந்த 2ஐயும் இணைத்து அதனால் இப்பொழுது புதிதாக ஆன்மா இச்சைப்பட்டு செய்கிற செயல்கள் புதுவினை எனப்படும். அதை ஆகாமிய கர்மம் என்று கூறுகிறோம். வாழ்க வளமுடன். சத்து, சித்து, அனந்தம் என்பதை அருட்தந்தை அவர்கள் எவ்வாறு விளக்குகிறார்? சத்து என்பது இறைநிலை, சித்து என்பது இறைநிலையிலிருந்து வந்த துகள்களின் தொகுப்பு, இறை துகள்களின் தொகுப்பாகிய விண். அனந்தம் என்றால் காந்தம், எங்கும் நீக்கமற இருக்கின்ற காந்த நிலை. ஆக இறைநிலை, விண், காந்தம் 3ம் சத்து, சித்து, அனந்தம் என்று கூறப்படுகிறது. இயற்கை நீதி என்பதை எதை குறிக்கிறது? இயற்கை நீதி என்பது செயல் விளைவு தத்துவத்தை குறிக்கிறது. எப்போது ஜீவகாந்த களம் அலைக்கழிக்கப்படுகிறது? நமது ஜீவகாந்தம் நம்முடைய எண்ணம், சொல், செயலில் இந்த 3லும் முரண்பாடு ஏற்படும் பொழுது நமது ஜீவகாந்தம் அலைக்கழிக்கப்படுகிறது. துரிய தவம் செய்யும் பொழுது எந்த மனம் வேலை செய்கிறது? பொதுவாக மனம் 3 மனங்கள் இருப்பதை பார்க்கிறோம். மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். துரிய தவத்தில் உயிராகவே நிற்கிறது. ஆகினையில் மனம், உயிர் 2 விஷயங்கள் இருக்கின்றன. மனம் உயிரை நினைக்கிறது ஆகினையில். துரியத்தில் உயிராகவே நிற்கிறது, அது நடுமனம். ஆகினை மேல்மனம், துரிய தவம் நடுமனம். ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்பது
ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வது, ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்வது. ஆன்மா என்றாலும், உள்ளம் என்றாலும், கருமையம் என்றாலும், கருமையத்தின் மையம் என்றாலும் அனைத்தும் ஆன்மாவை குறிக்கும். பொறாமையை எதை கொண்டு தவிர்க்கலாம்? பொறாமை என்பது பொறுத்து கொள்ளாமை. பிறருடைய வளர்ச்சியைக் கண்டு நாம் பொறுத்து கொள்ளாத தன்மைதான் பொறாமை. எனவே சினம் தவிர்த்தல் பயிற்சியின் மூலமாக பொறாமையை நாம் தவிர்க்கலாம். பிறர் உயர்வு கண்டு மகிழும் மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் பொறாமையை தவிர்க்கலாம். ஐந்தொழுக்க பண்பாடு என்பது யாது? ஒழுக்கம் என்றால் அருட்தந்தை அவர்கள் நமக்கு அதுக்கு டெஃபனிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒழுக்கத்திற்கு ஒரு சாமியம் கொடுத்தது நம்ம சுவாமிஜி தான். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது 2 ஒழுக்க பண்பாடு நமக்கு அறிந்தது தான். 5 ஒழுக்கம் என்பது நமது அறிவின் ஆற்றலாலும் உழைப்பாலும் மட்டுமே வாழ்வது. நான் எனது அறிவின் ஆற்றலினாலும் உழைப்பினாலும், உடல் உழைப்பாக இருக்கலாம், அறிவு உழைப்பாக இருக்கலாம், அதில் மட்டுமே வாழ்வேன் என்பது முதல் ஒழுக்கம். 2வது, மற்றவர்கள் உடலையோ மனதையோ வருத்த மாட்டேன். 3வது, உணவுக்காக உயிர்கொலை செய்ய மாட்டேன். 4வது, பிறர் சுதந்திரத்தை போற்றி காப்பேன். 5வது, துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ஏனென்றால் ஒழுக்கம் என்பது நமக்கு ஏற்கனவே மகரிஷி சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஒழுக்க பண்பாடு ஒவ்வொரு மனவளக் கலைஞர்களும் அதை கண்டிப்பாக வாழ்வில் பயன்படுத்த வேண்டும். உண்ணா நோன்பின் 3 வகை யாவை? உண்ணா நோன்பு என்பது முழுமையான உண்ணா நோன்பு, கம்ப்ளீட் ஃபாஸ்டிங். அடுத்து பாதி உணவு உண்ட உண்ணா நோன்பு. 3வது சிறிதளவு உணவு உண்ட உண்ணா நோன்பு என்ற 3 வகையாக நாம் உண்ணா நோன்பை பிரிக்கிறோம். எண்ணங்களை விரட்ட விரட்ட ஏன் அதே எண்ணம் மீண்டும் மீண்டும் வருகிறது? எண்ணம் ஆராய்தல் பயிற்சியிலே அருட்தந்தை அவர்கள் சொல்வது, எண்ணங்களை விரட்டும் போது அதே எண்ணத்தோடு தானே நாம் எப்பொழுதும் தொடர்பிலே உறவிலே இருக்கிறோம். அதனால் அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் நமக்கு வருகிறது என்று கூறுகிறார்கள். நம் மனம் நாம் ஏன் நம் மனதை வளப்படுத்த வேண்டும்? மனம்தான் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் இவற்றையெல்லாம் உணர்கிறது. மனதை வளப்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக உயிர், அந்த மனதின் மூலமான உயிர், அந்த உயிரின் மூலமான இறைநிலை, இவற்றையெல்லாம் நன்றாக கற்று வாழ்வில் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதற்கெல்லாம் அடித்தளமாக மனம் வளமாக இருக்க வேண்டும். எனவே உயிரை பற்றி அறிய, இறைநிலையை பற்றி அறிய மனம் சுயபலம் பெற வேண்டும் என்பதற்காக மனதை வளமாக வைத்து கொள்ள வேண்டும். துன்பம் எதனால் வருகிறது? துன்பம் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்படுதல், இந்த 3இன் காரணமாக துன்பம் வருகிறது. மனதின் 10 படிநிலைகள் யாவை? 1 உணர்ச்சி, 2 தேவை, 3 முயற்சி, 4 செயல், 5 விளைவு, 6 அனுபோகம், 7 அனுபவம், 8 ஆராய்ச்சி, 9 தெளிவு, 10 முடிவு. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி,
தெளிவு, முடிவு என்ற இந்த 10 தான் மனதின் 10 படிநிலைகளாகும். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வினை இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்திய மனோகர் ஐயா மற்றும் ரவீந்திரன் ஐயா இருவருக்கும் இந்த சிறப்பு சிந்தனை மன்றம் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. வாழ்க வளமுடன். இறுதியாக பாலாஜி ஐயா அவர்கள் உலக நல நாட்டம், உலக நல வாழ்த்து பாடி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம் என கூறி தங்களிடமிருந்து வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய மண்டல பொருளாளர் சண்முகம். வாழ்க வளமுடன். பாலாஜி ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல நாட்டம் ஓர் உலக ஆட்சி, உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுவதும் பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடுகள் ஒருங்கிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நன்றி அம்மா. உங்களுடைய உரை மிகச் சிறப்பாக இருந்ததம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. பிறகு உங்களோடு கதைக்கிறேன் அம்மா. நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன்.